ட்ரான்ஸ்ஃபர், வீடு ஷிஃப்டிங் இதை கேட்டாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். புது வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு நல்ல ஃபீலிங் இருந்தாலும், புது இடம் பார்க்கலான்னு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும், அதுக்கு பின்னால் இருக்கிற வேலை இருக்கே அப்பப்பா ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் என்ன சாமான் எங்கே இருக்குது இதெல்லாம் தேடி பிடிச்சு ஃபைனலி எங்களுக்கு ரொம்ப இஷ்டமான இந்த தாலியை ஃபஸ்ட் டே பண்ணி சாப்பிட்ற வீடியோ தான் இது. என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் ஹாப்பி குக்கிங் டு யூ. கேஸ் கனெக்ஷன் வராததுனால ஒவ்வொன்றா இண்டக்ஷனில் வச்சு தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் குக்கருக்குள்ளே சாதமும் மசூர் தாலும் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 1/2 கப் மசூர் தால். அதில் வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 3 விசில். இதோட செட்டிங்கும் புதிய இண்டக்ஷன் ஸ்டவ், அதனால் செட்டிங் பார்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிண்டி மசாலா. பிண்டி மசாலாவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் ஜீரகம், அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி. அது கொஞ்சம் வதங்கி வரும்போது அதில் உப்பு, அதை போட்டு கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் வதக்கிக்கலாம், சாஃப்ட் ஆகிற வரைக்கும். அப்புறம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி அண்ட் கொத்தமல்லி பொடி. கொஞ்சமாக தயிர் சேர்த்தோன்னா வெண்டைக்காய் போடும்போது அதில் ஒன்று ஒட்டாமல் குழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெட்டி வச்ச வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கும்போது கொஞ்சமாக மூடி போட்டு வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு திருப்பி மூடி போடணும். இது மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணும்போது நல்லா சுருங்கி வந்துடும் வெண்டைக்காய். அப்போது கொஞ்சம் கிச்சன் கிங் மசாலாவும் கசூரி மெத்தியும் போட்டால் பிண்டி மசாலா ரெடி. அடுத்தது மசூர் தால் தட்கா. அதுக்கு கொஞ்சமாக வெண்ணெய், அதில் கொஞ்சம் ஜீரகம் அண்ட் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கசூரி மேத்தி. இது மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. ஃப்ரெஷ் கொத்தமல்லிலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் வேக வச்ச மசூர் தாலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் விட்டுட்டேன். ஓவர். இதுதான் எங்களோட கம்ஃபர்ட் மீல். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள்.